ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு தீராத காதலில் அத்தியாயம் 17, 18, 19, 20 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 17. சுரேஷின் வெளியேற்றத்திற்கு பிறகு ராஜேந்திரன் மாளிகை ஒரு அமைதி பள்ளத்தாக்காக மாறியிருந்தது. ஆனால் அந்த அமைதி இதயங்களை ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு விதமான கனத்த மௌனத்தையே சுமந்து வந்தது. விவேக் நாயர் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருந்தாலும் அவன் விதைத்த துரோகத்தின் விதைகள் சிவாவின் மனதை ஒரு தீயை போல அரித்து கொண்டே இருந்தன. யாழினி சென்னை கடற்கரை பங்களாவின் ஜன்னல் ஓரம் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தாள். சிவாவின் ஆக்ரோஷம் அவளுக்கு பழகிவிட்டது. என்றாலும் நேற்று சுரேஷை அவன் வீட்டை விட்டு வெளியேற்றிய விதம் அவளுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இரத்த உறவையே அத்தனை சுலபமாக துண்டிக்கும் ஒரு மனிதனின் காதல் தனக்கு சாதகமாக இல்லாத போது என்னவாகும் என்ற அச்சம் அவளது அடிமனதில் ஒரு மூலையில் ஒளிந்திருந்தது. அறைக்கதவு திறக்கப்பட்டது. சிவா உள்ளே வந்தான். அவனது கம்பீரம் இப்போதும் குறையவில்லை. ஆனால் அவனது கண்களில் ஒரு விதமான இருள் படர்ந்திருந்தது. கையில் ஒரு பழைய கருப்பு நிற ஃபைல் இருந்தது. யாழினி, அவனது குரல் கரகரப்பாக அதே சமயம் ஒரு விதமான தயக்கத்துடன் ஒலித்தது. யாழினி எழுந்து அவன் அருகே வந்தாள். என்ன சிவா இது, தூங்கலையா நீங்க? சிவா அவளை ஒரு இருக்கையில் அமர வைத்தான். தான் அவளுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனது பெரிய கரங்கள் யாழினியின் மென்மையான கைகளை சிறைப்பிடித்தன. நீ என்கிட்ட ஒரு முறை கேட்ட இல்லை, நான் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானேன்னு. இன்னைக்கு அந்த உண்மையை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. விவேக் நாயர் எதை வச்சு என்னை மிரட்டுறான்னு நீ தெரிஞ்சுக்கணும் என்றான். யாழினியின் இதயம் வேகமாக துடித்தது. சிவா, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் இப்போ நல்லவராக இருந்தால் அதுவே போதும். இல்லை யாழினி, பாவம் செஞ்சவனுக்கு பரிகாரம் கிடையாது, ஆனால் மன்னிப்பு கிடைக்கலாம். நான் சேரி பகுதியில் இருந்தப்போ எங்கள் அம்மாவை ஒருத்த மானபங்கம் செய்ய முயற்சி பண்ணான். அப்போ எனக்கு வயசு 18. ஆத்திரத்தில் நான் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அவனை அடித்தேன். அவன் செத்துட்டான். சிவா நிறுத்தினான். அவனது கண்கள் அந்த பழைய நினைவுகளில் நிலை குத்தி இருந்தன. யாழினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சிவாவின் கைகளில் ரத்தம் படிந்திருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு கொலையாக இருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. அதில் இருந்துதான் என் இருண்ட பயணம் ஆரம்பிச்சுது யாழினி. சிறைக்கு போகாமல் என்னை ஒரு பெரிய தாதா காப்பாத்தினான். அவனுக்காக நான் பல வேலைகளை செஞ்சேன். ஆட்களை மிரட்டுறது, நிலங்களை ஆக்கிரமிக்கிறது. ஆமாம், நீ வெறுக்கிற எல்லா கெட்ட வேலைகளையும் நான் செஞ்சிருக்கேன். அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த சாம்ராஜ்யத்தை கெட்டினேன். விவேக் நாயர்கிட்ட அந்த பழைய கொலையோட ஆதாரம் இருக்கு. அதை வச்சு தான் அவன் என்னை ஆட்டி படைக்கிறான் என்று கூறி யாழினியின் மடியில் தலை சாய்த்தான் அந்த அசுரன். யாழினியின் கைகள் நடுங்கின. அவள் நேசிக்கும் மனிதன் ஒரு குற்றவாளியா? அவனது இந்த ஆடம்பரமான வாழ்க்கை பலரது கண்ணீரில் உருவானதா? அவளது மனதில் ஒரு பெரிய போர் நடந்தது. ஒரு புறம் அவனது ஆக்ரோஷமான காதல், மறுபுறம் அவனது கரைப்படிந்த கடந்த காலம். சிவா, நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல? யாழினியின் குரல் மெலிதாக ஒலித்தது. சிவா நிமிர்ந்து அவளை பார்த்தான். தெரியும் யாழினி, அதனால தான் உன்னை பார்த்த நாள்லேருந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன். உன் மல்லிகைப்பூ வாசனை என் மேலே இருக்கிற அந்த ரத்த வாசனையை மறைக்குதுன்னு தோணுது. நீ என்னை விட்டு போயிடுவியா யாழினி? அவனது குரலில் ஒரு குழந்தையின் தவிப்பு இருந்தது. அவனது உடைமை உணர்வு இப்போதும் பயமாக வெளிப்பட்டது. யாழினி சிவாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினாள். அவனது கன்னத்தில் இருந்த அந்த வடுவை மென்மையாக வருடினாள். போக மாட்டேன் சிவா, ஆனால் இனிமே ஒரு துளி ரத்தம் கூட உங்கள் கையில் படக்கூடாது. அந்த விவேக் நாயரை நீங்கள் சட்டப்படி தான் எதிர்கொள்ளணும், வன்முறையால் இல்லை என்றால் உறுதியுடன். மறுநாள் காலை விவேக் நாயரிடமிருந்து ஒரு மிரட்டல் செய்தி வந்தது. சிவா, அந்த பழைய கேஸை நான் தூசு தட்டிட்டேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உன்னோட எல்லா சொத்துக்களையும் என் பேருக்கு மாற்றலைன்னா போலீஸ் உன் வீட்டு வாசலில் நிற்கும். சிவா ஆவேசமாக எழுந்தான். மீண்டும் அவனது பழைய ஆக்ரோஷம் தலை தூக்கியது. ராமு, காரையடு, விவேக்கை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்று கர்ஜித்தான். யாழினி குறுக்கே நின்றாள். சிவா நில்லுங்க, நான் என்ன சொன்னேன்? மீண்டும் வன்முறை வேண்டாம். அவன் எதிர்பார்க்கிறதே உங்கள் கோபத்தை தான். நாம் வேற வழியில் யோசிப்போம் என்றாள். வேற வழியா? யாழினி, உனக்கு இந்த உலகம் தெரியாது. இப்போ நான் அமைதியாக இருந்தால் அவன் உன்னை கூட பறிக்க துணிவான். என் உடமையை காப்பாற்ற நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்று அவளை விலக்கிவிட்டு வெளியேறினான். யாழினிக்கு தெரியும் சிவாவை இப்போதைக்கு யாராலும் தடுக்க முடியாது என்று. அவள் உடனடியாக ஒரு முடிவெடுத்தாள். சிவாவிற்கு தெரியாமல் அவளது அண்ணன் அருணிற்கு அழைத்தாள். அருண் இப்போது திருந்தி சிவாவிற்கு உதவியாக இருக்க விரும்புவதாக சமீபத்தில் செய்தி அனுப்பியிருந்தான். அருண், சிவா விவேக்கை தேடி போயிருக்கார். ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பழைய ஃபைலை விவேக் கிட்ட இருந்து எடுக்க முடியுமா? உனக்கு தான் அவனோட ரகசிய இடங்கள் தெரியுமே என்றாள் யாழினி. அருண் சம்மதித்தான். இது சிவாவின் வாழ்வா சாவா போராட்டம். சென்னை புறநகரில் இருந்த ஒரு பழைய கிடங்கில் சிவாவும் விவேக் நாயரும் நேருக்கு நேர் சந்தித்தனர். சிவாவின் உருவம் அந்த இருண்ட இடத்தில் ஒரு யமனை போல தெரிந்தது. வா சிவா, உன் சாம்ராஜ்யத்தோட சாவியை எடுத்துட்டு வந்தியா என்று ஏளனமாக சிரித்தான் விவேக். சிவா ஒரு இரும்பு சங்கிலியை சுழற்றினான். சாவி இல்லை விவேக், உன்னோட சவப்பெட்டியை எடுத்து வந்திருக்க. அடுத்த நொடி அங்கே ஒரு பயங்கரமான மோதல் வெடித்தது. சிவாவின் ஒவ்வொரு அடியும் விவேக்கின் ஆட்களை சிதறடித்தது. சிவாவின் ஆக்ரோஷம் இம்முறை ஒரு வெறியாக மாறியிருந்தது.
தன் கடந்த காலத்தை சுட்டெரிக்க அவன் துடித்தான். கடைசியில் விவேக்கை ஒரு சுவரில் சாய்த்து அவனது கழுத்தை பிடித்தான் சிவா. அந்த ஃபைல் எங்கடா? விவேக் மூச்சிறைக்க சிரித்தான். அது இப்போ என்கிட்ட இல்லை சிவா, போலீஸ் கமிஷனர் கைக்கு போயிட்டு இருக்கு, நீ அழிஞ்சிட்ட. அப்போது அங்கே அருண் ஓடி வந்தான். அவனது கையில் ஒரு கருப்பு பை இருந்தது. சிவா, அந்த ஃபைல் இதோ. விவேக் ஆட்கள் கமிஷன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே நான் பிடிச்சிட்டேன். சிவா அருணை ஒரு நிமிடம் திகைப்போடு பார்த்தான். தன் முதுகில் குத்திய குடும்பமே இன்று தன்னை காப்பாற்றியது அவனுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இரவு பங்களாவிற்கு திரும்பிய சிவா முற்றிலும் களைத்து போயிருந்தான். அவனது சட்டையில் இரத்த கரைகள். யாழ்னி அவனை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். சிவா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? சிவா அவளை மென்மையாக தள்ளினான். யாழ்னி, இன்னைக்கு அருண் என்னை காப்பாத்திட்டான். என் கடந்த காலம் இப்போ இந்த காகிதத்தில் இருக்கு. இதை எரிச்சிட்டா நான் சுத்தமானவன் ஆயிடுவேனா என்று அந்த ஃபைலை காண்பித்தான். யாழினி அந்த ஃபைலை வாங்கி அங்கிருந்த தீமூட்டியில் வீசினாள். காகிதங்கள் எரிந்து சாம்பலாகின. இப்போ நீங்க சுத்தமானவ சிவா, ஆனா இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் உங்களை அடையாளப்படுத்தும். வன்முறையை விடுங்க சிவா, எனக்காக என்றாள் கண்ணீருடன். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது கூந்தலில் முகம் புதைத்தான். அவனது ஆக்ரோஷம் மெதுவாக கரைந்தது. முயற்சி பண்றாயாள்னி, ஆனா என் உடைமை உணர்வு குறையாது. நீ என்னுடையவள் மட்டும்தான். இனிமே எந்த கடந்த காலமும் நம்ம பிரிக்க முடியாது என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அந்த இரவு சென்னை கடற்கரையில் அலைகள் அமைதியாக இருந்தன. சிவாவின் இருண்ட பக்கம் வெளிச்சத்திற்கு வந்தாலும் யாழ்னியின் காதல் அதை போர்த்தி கொண்டது. ஆனால் சுரேஷ் எங்கே போனான்? விவேக் நாயர் இத்துடன் அடங்கி விடுவானா? அத்தியாயம் 18. கடந்த காலத்தின் இருண்ட காகிதங்கள் எரிந்து சாம்பலாகி போனாலும் சிவாவின் மனதில் எரிந்து கொண்டிருந்த அனல் இன்னும் குறையவில்லை. விவேக் நாயர் இப்போது ஒரு காயம்பட்ட புலி போல பதுங்கியிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். பதுங்கும் புலிதான் பாய்வதற்கு தயாராகும். சென்னையின் கடற்கரை பங்களாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன் எப்போதையும் விட பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தன. யாழ்னிக்கு இப்போது சிவாவின் மேல் ஒரு புதிய மரியாதை பிறந்திருந்தது. அவனது கடந்த கால கரைகளை அவனிடமே கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அவனது ஒவ்வொரு கோபத்திற்கும் பின்னால் ஒரு தற்காப்பு உணர்வு இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த தற்காப்பு அவளை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்துவதை அவளால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்று காலை சிவா ஒரு அவசர வேலையாக சேலம் எஸ்டேட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. யாழ்னி, நான் போயிட்டு வர 2 நாள் ஆகும். ராமு இங்கேயே இருப்பான். நீ பங்களா விட்டு வெளியே ஒரு அடி கூட வைக்கக்கூடாது, புரியுதா என்றான் அவன் கரகரப்பான குரலில். யாழ்னி அவன் சட்டையை சரி செய்தபடி நிமிர்ந்து பார்த்தா. சிவா, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா இப்படி பயந்துட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம்? அருண் இப்போ நம்ம பக்கம் இருக்கான். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க என்றாள். சிவா அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். அருணை நான் முழுசா நம்பல யாழ்னி. இந்த உலகம் துரோகிகளால் நிறைஞ்சது. நீ என் உயிர், என் பலவீனம். உன்னை பாதுகாக்கிறது தான் என் முதல் வேலை. ஜாக்கிரதை என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தமிட்டான். அவனது அந்த உடைமை உணர்வு எப்போதும் போல அவனது பேச்சில் அப்பட்டமாக தெரிந்தது. சிவா கிளம்பிய சில மணி நேரங்களே மாளிகையின் தொலைபேசி ஒலித்தது. ராமுதான் எடுத்தான். எதிர்புறம் பேசியது விவேக் நாயர். ராமு, உன் முதலாளி ஊரில் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த யாழ்னி கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. அவனோட தம்பி சுரேஷ் இப்போ என் பிடியில் இருக்கான். அவன் உயிரோட வேணும்னா அவளை நான் சொல்கிற இடத்துக்கு வர சொல்லு. போலீஸ்க்கோ சிவாவுக்கோ தெரிஞ்சா சுரேஷோட பிணந்தான் அவளுக்கு கிடைக்கும் என்று கூறி இணைப்பை துண்டித்தான். ராமு பதற்றமடைந்தான். அம்மா, ஐயாவுக்கு இப்போவே ஃபோன் பண்ணுறேன் என்றான். வேண்டாம் ராமு, சிவாவுக்கு தெரிஞ்சா ஆத்திரத்தில் விவேக்கை கொன்னுடுவார். அப்புறம் சுரேஷை காப்பாற்ற முடியாது. சுரேஷ் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் சிவாவோட தம்பி. என் கொழுந்தனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விவேக் எங்கே வர சொன்னான் என்று யாழ்னி கேட்டாள். யாழ்னியின் குரலில் இருந்த அந்த திடீர் தைரியம் ராமுவை ஆச்சரியப்படுத்தியது. அம்மா, அது ஆபத்து. ராமு, சிவா இல்லாதப்ப இந்த வீட்டோட அதிகாரம் என்கிட்ட இருக்கு. காரை எடு. யாழ்னியின் இந்த ஆக்ரோஷம் அப்படியே சிவாவை பிரதிபலித்தது. சென்னை அடையார் பகுதியில் இருந்த ஒரு பழைய தொழிற்சாலை. அங்கே சுரேஷ் கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் இரத்த காயங்கள். விவேக் நாயர் அவனுக்கு பின்னால் சிரித்து கொண்டு நின்றான். உன் அண்ணன் உன்னை துரத்திட்டாரு சுரேஷ். ஆனால் உன் அண்ணி வருவான்னு எனக்கு தெரியும். அவள் வந்தா சிவாவோட கௌரவம் என் கால் அடியில் விழும் என்றான் விவேக். அப்போது ஒரு கார் வந்து நின்றது. யாழ்னி துணிச்சலாக உள்ளே வந்தாள். அவளது கையில் சிவாவின் ரகசிய அலமாரியில் இருந்த ஒரு சிறிய துப்பாக்கி இருந்தது. விவேக், சுரேஷை விட்டுடு. யாழ்னியின் குரல் அந்த பெரிய அறையில் எதிரொலித்தது. விவேக் ஆச்சரியப்பட்டான். ஆஹா, சிவாவோட பொண்டாட்டி இப்போ புலியா மாறிட்டாளே. துப்பாக்கியெல்லாம் பிடிக்க தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது விவேக், ஆனால் என் குடும்பத்தை தொட நினைச்சா எதையும் செய்ய துணிவேன். இது சிவாவோட மனைவி பேசுகிற வார்த்தை இல்லை, ஒரு தமிழ் குடும்பத்து பெண் பேசுகிற வார்த்தை. சுரேஷ் அவிழ்த்து விடு என்றாள் யாழினி குடித்தவராமல் துப்பாக்கியை பிடித்தபடி. அப்போது விவேக்கின் ஆட்கள் யாழினியை சூழ்ந்தனர். ஆனால் யாழினி அசரவில்லை. விவேக், நான் இங்கே வரும்போதே ராமுக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் 10 நிமிஷத்தில் போலீஸ் இங்கே இருக்கும். சுரேஷை விடு என்றாள். விவேக் நாயர் ஆத்திரமடைந்தான். உன்னை இன்னைக்கு விடமாட்டேன் என்று அவள் பக்கம் பாய்ந்தான். அந்த தருணத்தில் தொழிற்சாலையின் கதவு இடி விழுந்தது போல திறக்கப்பட்டது. சிவா!
அவன் சேலம் போகவில்லை. ராமுவின் தகவலால் பாதியிலே திரும்பி வந்திருந்தான். விவேக், என் மனைவியை குறிவைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? சிவாவின் கர்ஜனையில் தொழிற்சாலையே அதிர்ந்தது. அடுத்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு பயங்கரமான இரத்த கலரி நடந்தது. சிவா ஒரு காட்டு மிருகத்தைப் போல விவேக்கின் ஆட்களை துவம்சம் செய்தான். யாழினியின் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் வெறி அதிகமானது. சிவா விவேக் நாயரை ஓங்கி ஒரு அறைந்தான். அவன் தரையில் விழுந்து ரத்தத்தை கக்கினான். உன்னை இன்னைக்கு உயிரோட விடமாட்டேன்டா என்று அவன் கழுத்தை பிடித்தான் சிவா. யாழினி ஓடி வந்து சிவாவின் கையை பிடித்தார். சிவா, வேண்டாம், விட்டுடுங்க. சுரேஷை காப்பாத்தியாச்சு. சட்டம் அவனை கவனிச்சுக்கும். நீங்க செஞ்ச அந்த பழைய தப்ப திரும்பி செய்யாதீங்க. எனக்காக இதை செய்யுங்க என்று அழுது கொண்டே கெஞ்சினாள். சிவாவின் கைகள் நடுங்கின. அவனது ஆக்ரோஷம் யாழ்னியின் கண்ணீரால் மெதுவாக்கப்பட்டது. அவன் விவேக்கை உதறி தள்ளினான். யாழ்னி, இவன் உன்னை மிரட்டியிருக்கான். இவனை நான் எப்படி விடுவேன்? நீங்க விட்டாதான் நீங்க ஒரு மனுஷ சிவா, மிருகமா இருக்காதீங்க என்றாள் யாழினி. அன்று இரவு மாளிகையில் ஒரு நிகழ்ச்சியான சூழல். சுரேஷ் சிவாவின் காலில் விழுந்து கதறினான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் விவேக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அண்ணி மட்டும் வரலன்னா நான் செத்திருப்பேன். சிவா சுரேஷை தூக்கி அணைத்து கொண்டான். அவனது ஆக்ரோஷம் இப்போது ஒரு பாசப்பிணைப்பாக மாறியிருந்தது. சுரேஷ், நீ என் தம்பி. இனிமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த தைரியம் உனக்கு யாழ்னிக்கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு என்றான். சிவா யாழ்னியை தனியாக அழைத்து சென்றான். பங்களாவின் பால்கனியின் நிலவொளியில் இருவரும் நின்றனர். யாழ்னி, இன்னைக்கு நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் என் அனுமதி இல்லாமல் நீ வெளியே போனது எனக்கு பிடிக்கல என்றான் அவன், இப்போதும் அந்த உடைமை உணர்வுடன். யாழினி சிரித்தாள். சிவா, நீங்க இல்லாதப்ப நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவி. உங்க தம்பியை காப்பாற்ற எனக்கு தைரியம் இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது கூந்தலில் முகம் புதைத்தான். புரியுது யாழினி, ஆனா என் பயம் உனக்கு புரியல. நீ தான் என் உலகம். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் செத்து போயிருப்பேன். இனிமே என்னை விட்டு போகாத என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அந்த இரவு சென்னை கடற்கரையில் அலைகள் ஒரு புதிய கதையை சொல்லின. யாழினியின் தைரியம் சிவாவின் ஆக்ரோஷத்தை மென்மையாக்கி இருந்தது. ஆனால் விவேக் நாயர் போலீசிடம் பிடிபட்டாலும் அவனது பின்னணியில் இருக்கும் நிழல் உலக மனிதர்கள் சும்மா இருப்பார்களா? அத்தியாயம் 19. சுரேஷின் வருகை மற்றும் விவேக் நாயரின் கைதிற்கு பிறகு ராஜேந்திர மாளிகையில் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு கேட்க தொடங்கியது. சேலத்திலிருந்து லட்சுமி அம்மாவும் சென்னைக்கே வந்திருந்தார். குடும்பம் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியில் மாளிகையை ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய மௌனம் என்பதை யாழினி உணரவில்லை. அன்று காலை சென்னை ஈசியா சாலையில் கடற்கரையை ஒட்டியுள்ள அந்த புல்வெளியில் யாழினி மெதுவாக நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு புதிய பொலிவு தென்பட்டது. அவளது உள்ளத்தில் ஒரு இனிய ரகசியம் மலரத் தொடங்கியிருந்தது. ஆம், அவள் ஒரு தாயாக போகிறாள். இந்த செய்தியை சிவாவிடம் எப்படி சொல்வது என்று அவள் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். அவனது ஆக்ரோஷமான காதலுக்குள் ஒரு மென்மையான தந்தை ஒளிந்திருப்பான் என்பதை அவள் அறிவாள். பின்னால் ஒரு காலடி சத்தம் கேட்டது. சிவாதான் என்று அவள் நினைக்க வந்தது ராமு. அம்மா, ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறார். வெயில் ஏறுது, சீக்கிரம் வாங்க என்றான் ராமு மரியாதையுடன். யாழினி உள்ளே சென்றாள். சிவா தனது அலுவலக அறையில் ஒரு பெரிய திட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு கருப்பு நிற டிஷர்ட் அணிந்திருந்தான். அவனது கம்பீரம் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது. யாழினியை கண்டதும் அவனது முகத்தில் இருந்த அந்த அதிகார தோரணை மறைந்து ஒரு மென்மையான புன்னகை அரும்பியது. என்ன யாழினி, இன்னைக்கு முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்க மாதிரி தெரியுதே என்று அவளது கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். யாழினி சிவாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனது இதய துடிப்பின் சத்தம் அவளுக்கு ஒரு தாலாட்டு போல இருந்தது. சிவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வெளியே போகும்போது சொல்கிறேன் என்றாள் மென்மையாக. சிவா அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நிச்சயமா, இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். நீ என் உயிர் யாழினி என்றான் அவன் அந்த பழைய உடைமை உணர்வுடன். மாலையில் சிவா யாழினியை ஒரு புகழ்பெற்ற கடற்கரை உணவகத்திற்கு அழைத்து சென்றான். பாதுகாப்பாக முன்னும் பின்னும் கார்கள் சென்றாலும் யாழினியின் அருகாமையில் இருக்கும்போது சிவா தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே உணர்ந்தான். சிவா, நம்ம இனிமே இந்த வன்முறை எல்லாத்தையும் விட்டுடலாம்ல. நமக்குன்னு ஒரு புது உலகம் வேணும் என்றாள் யாழினி கடல் அலைகளை பார்த்தபடி. சிவா அவளது கையை தன் கரங்களுக்குள் பொத்தி கொண்டான். முயற்சி பண்ற யாழினி. விவேக் நாயர் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஆனால் அவனோட கூட்டாளிகள் இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டா நம்ம ஏற்காட்டுக்கே போயிடலாம் என்றார். அவர்கள் பேசி கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டது. 2 பேர் முகமூடி அணிந்து கொண்டு அதிவேகமாக வந்தனர். அவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் மின்னின. சிவா, குனிஞ்சுக்கோ என்று யாழினியை பார்த்து சொன்னான். சிவா மின்னல் வேகத்தில் யாழினியை தள்ளிவிட்டு தரையில் பாய்ந்தான். துப்பாக்கி சூடு சத்தம் அந்த அமைதியான கடற்கரை பகுதியை அதிர்வித்தது. சிவாவின் தோளில் ஒரு தோட்டா உரசி சென்றது. ரத்தம் அவனது கருப்பு சட்டையை நினைத்தது. சிவா என்று யாழினி கதறினான். சிவாவின் கண்களில் அந்த பழைய ஆக்ரோஷம் மீண்டும் பிறந்தது. அவன் ஒரு சிங்கத்தைப் போல சீறினான். தன் உடலில் ஏற்பட்ட வலியை விட தன் மனைவிக்கு ஆபத்து வந்ததே அவனது கோபத்தை அதிகரித்தது. அவன் தனது இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்து எதிரிகளை நோக்கி சுட்டான்.
அந்த கலவரத்தில் ஒருவன் யாழினியை நோக்கி பாய்ந்தான். சிவா அவனை ஓடி சென்று தடுத்து ஒரு பயங்கரமான மோதலில் ஈடுபட்டான். சிவாவின் ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருந்தது. தன் உயிரை விட தன் மனைவியின் உயிரே முக்கியம் என்று அவன் போராடினான். கடைசியில் எதிரிகள் தப்பி ஓடினர். ஆனால் சிவா தரையில் சரிந்தான். அவன் தோளில் இருந்து இரத்தம் பீரிட்டது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு. லக்ஷ்மி அம்மா அழுது கொண்டே அமர்ந்திருந்தார். சுரேஷும் அருணும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டனர். யாழினி ஒரு சிலையைப் போல அமர்ந்திருந்தாள். அவளது உடையில் சிவாவின் இரத்தக்கரைகள். டாக்டர், அவர் எப்படி இருக்கார் என்று அழுது கொண்டே கேட்டாள் யாழினி. அவருக்கு தோள்பட்டையில பலமான காயம், ரத்தம் நிறைய போயிருக்கு. ஆனா கவலைப்பட வேண்டாம், ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டார் என்றார் மருத்துவர். யாழினி மெதுவாக அறைக்குள் சென்றாள். சிவா மயக்கத்தில் இருந்தான். அவனது கம்பீரம் அந்த படுக்கையில் சற்றே தளர்ந்து கிடந்தது. யாழினி அவனது கரத்தை பற்றி கொண்டாள். அவனது கைகளில் இருந்த அந்த வடுக்கள் ஒவ்வொன்றும் அவனது தியாகத்தை சொல்லின. சிவா, எழுந்திருங்க, உங்களுக்காக ஒரு உயிர் காத்துட்டு இருக்கு என்று அவன் காதருகே முணுமுணுத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவா மெல்ல கண்களை திறந்தான். யாழினியை பார்த்ததும் அவனது முதல் கேள்வி, யாழினி, உனக்கு எதுவும் ஆகலையே என்பதுதான். அவனது அந்த பாதுகாப்பு உணர்வு யாழினியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. எனக்கு ஒண்ணுமில்ல சிவா, நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. சிவா மெதுவாக சிரித்தான். உன்னை காப்பாத்துறதுதான் என் பிறவி பயன் யாழினி. உனக்கு ஒரு கீறல் விழுந்தா கூட இந்த சிவா உயிரோடு இருக்க மாட்டான் என்றான் அவன் குரல் சற்றே கரகரப்பாக. இரவு மாளிகைக்கு திரும்பிய பிறகு சிவா ஒரு படுக்கை அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். யாழினி அவனுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். சிவா, இப்போ நான் அந்த ரகசியத்தை சொல்லலாமா என்று கேட்டாள் யாழினி. சிவா அவளை ஆவலுடன் பார்த்தான். யாழினி அவனது கையை தன் வயிற்றில் மேல் வைத்தாள். நாம அப்பா அம்மா ஆக போறோம் சிவா. சிவாவின் கண்கள் அகல விரிந்தன. அவனது முகத்தில் ஒரு பேரானந்தம் தெரிந்தது. அந்த ஆக்ரோஷமான மனிதன் ஒரு நொடியில் ஒரு மென்மையான தந்தையாக மாறினான். அவனது கண்களில் கண்ணீர் துளித்தது. யாழினி, நிஜமாவா? நான் ஒரு அப்பாவாக போறேனா என்று அவளை அணைத்து கொண்டான். உன்னை இன்னைக்கு நான் இழந்திருந்தா நினைக்கவே பயமா இருக்கு யாழினி. இனிமே உனக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகமா இருக்கும். ஒரு துளி காத்து கூட உன் மேல நான் படவிட மாட்டேன் என்றான் அவன். யாழினி புன்னகைத்தாள். பாதுகாப்பு இருக்கட்டும் சிவா, ஆனா அது அன்பா மட்டும் இருக்கட்டும். இந்த வன்முற பாதை நீ நமக்கு வேண்டாம். நம்ம குழந்தை ஒரு அமைதியான உலகத்துல வளரணும் என்றாள். சிவா அவளது கையை அழுத்தமாக பற்றி கொண்டான். உனக்காக, நம்ம குழந்தைக்காக இந்த சிவா எதையும் செய்வான். விவேக் நாயரோட கடைசி ஆள் வரைக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டு நாம நிம்மதியா இருப்போம் என்றான் அவன் உறுதியுடன். அன்றிரவு சென்னை கடற்கரையில் அலைகள் ஒரு புதிய நம்பிக்கையுடன் கரையை தொட்டன. சிவாவின் உயிர் ஆபத்து நீங்கியது மட்டுமில்லாமல் ஒரு புதிய உயிரின் வரவு அவர்களது காதலை இன்னும் ஆழமாக்கியது. ஆனால் விவேக் நாயரின் பின்னணியில் இருக்கும் அந்த நிழல் உலக மனிதன் யார்? அவன் சிவாவின் குழந்தையை குறிவைத்தால்? அத்தியாயம் 20. சென்னையின் கடற்கரை மாளிகையில் நிலவிய அமைதி அன்று ஒரு இனிய செய்தியால் இன்னும் ஆழமாகி இருந்தது. யாழினி தாய்மை அடைந்திருக்கிறாள் என்ற செய்தி அந்த மாளிகையின் ஒவ்வொரு சுவர்களிலும் ஒரு புதிய உயிர் சக்தியை பாய்ச்சியது போல இருந்தது. ஆனால் முந்தைய இரவு நடந்த அந்த துப்பாக்கி சூடு சிவாவின் அடிமனதில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய அசுரனை மீண்டும் விழித்தெழ செய்திருந்தது. அன்று காலை சிவா தனது அறையின் பால்கனியில் அமர்ந்திருந்தான். அவனது தோளில் போட்டப்பட்டிருந்த கட்டு அவனது கருப்பு நிற சட்டையின் மேல் லேசாக தெரிந்தது. கையில் ஒரு கோப்பை ஃபில்டர் காஃபியுடன் கடல் அலைகளின் ஆக்ரோஷத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது பார்வையில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் அதே சமயம் ஒரு புதிய பொறுப்பும் கலந்திருந்தது. யாழினி மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அவளது நடையில் ஒரு மென்மை கூடியிருந்தது. அவள் சிவாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். சிவா, அந்த பழைய நினைவுகளே இருக்கீங்களா? டாக்டர் உங்களை ஓய்வெடுக்க சொன்னாரே என்றாள் யாழினி கவலையுடன். சிவா அவளை திரும்பி பார்த்தான். அவனது கண்களில் இருந்த அந்த தீவிரமான காதல் யாழினியை ஒரு நிமிடம் நிலைக்குலைய செய்தது. அவன் அவளது கையை தன் கரங்களுக்குள் பொத்தி கொண்டான். யாழினி, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ஆனால் நான் உன்னை ஒரு ஆபத்தான வாழ்க்கைக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டேன்னு தோணுது. நம்ம குழந்தை அது ஒரு ரத்தம் படிஞ்ச நிழலில் வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்றான் அவன் குரல் சற்றே உடைந்து. யாழினி சிவாவின் தோளில் தலை சாய்த்து கொண்டார். சிவா, நீங்கள் மாறணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய மாற்றம்தான். உங்கள் கடந்த காலம் உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. சிவா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். யாழினி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த முழுசாக சொல்லணும். நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கேன்னு உனக்கு தெரியணும். அம்மாப்பேட்டை சேரியில் நான் இருந்தப்போ பசியால் அழுத நாட்களை விட பாதுகாப்பு இல்லாமல் பயந்த நாட்கள் தான் அதிகம். எங்கள் அம்மாவை தொட்ட அந்த மிருகத்தை கொன்ன அன்னைக்கு எனக்குள்ளே இருந்த அந்த பயம் செத்துப்போச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வெறி வந்து உட்கார்ந்துருச்சு. அந்த வெறி தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்த வெறி இன்னைக்கு உன்னையே காயப்படுத்த பார்த்தப்போ தான் எனக்கு உரைச்சுது என்றான் அவன் கண்களில் கண்ணீர் துளிக்க. மன்னிச்சிடு யாழினி, உன்னை நான் ஒரு பொருளாக என் உடமையாக மட்டும்தான் பார்த்தேன். என் பயம்தான் என்னை உன்னை சிறை வைக்க சொல்லிச்சு. ஆனால் இப்போது நம்ம குழந்தைக்காக நான் மாற தயார். இனிமே என் கையில் எந்த ஆயுதமும் இருக்காது. ஆனால் உன்னை பாதுகாக்கிறதுல மட்டும் நான் இப்போதும் இந்த பழைய சிவாவாக தான் இருப்பேன் என்று கூறி அவளது கையில் முத்தமிட்டான்.
மதியம் மாளிகையில் ஒரு சிறிய குடும்ப கூட்டம் நடந்தது. லக்ஷ்மி அம்மா, சுரேஷ், அருண் என அனைவரும் இருந்தனர். யாழ்னியின் தாய்மையை கொண்டாடும் விதமாக லக்ஷ்மி அம்மா அறுசுவை உணவுகளை தயார் செய்திருந்தார். சிவா, நீ ஒரு முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த வன்முறை வேண்டாம்ப்பா. நாம ஏற்காட்டுக்கே போயிடலாம். அங்க அமைதியா நான் என் பேர குழந்தைய வளர்க்குறேன் என்றார் லக்ஷ்மி அம்மா. சிவா சுரேஷை பார்த்தான். சுரேஷ், நீ செஞ்ச துரோகத்தை நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் நீ யாழ்னியை காப்பாற்றினது தான் பெரிய விஷயம். இனிமே இந்த சென்னை பிஸ்னஸையும் நீயும் அருணும் கவனிச்சுக்கோங்க. நான் ஏற்காட்டுக்கே போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. விவேக் நாயரோட கூட்டாளிகள் யாராவது தலை தூக்குனா எனக்கு தகவல் வரணும் என்றான் சிவா. சுரேஷ் அண்ணனின் காலில் விழுந்தான். கண்டிப்பா அண்ணா, இனிமே எந்த தப்பும் நடக்காது என்றான். அந்த தருணத்தின் மாளிகையின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது ஒரு முதியவர். அவர் கையில் ஒரு பெரிய மாலை இருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, சிவாவின் பழைய குருநாதராக இருந்த தர்மலிங்கம். சிவா, உனக்கு ஒரு வாரிசு வரப்போற செய்தி கேட்டு வந்தேன். நீ மாறணும்னு எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஆனால் ஜாக்கிரதை, நீ வெளியேற நினைச்சாலும் இந்த உலகம் உன்னை சும்மா விடாது. ஆனால் உன் மனைவியோட அன்பு உனக்கு ஒரு கவசமா இருக்கும் என்று வாழ்த்தினார். அன்று மாலை சென்னை கடற்கரையில் மழை பெய்ய தொடங்கியது. அந்த சாரல் மலையில் சிவாவும் யாழ்னியும் கடற்கரையோரம் மெதுவாக நடந்து சென்றன. பாதுகாப்புக்காக வீரர்கள் தூரத்திலே நின்றன. சிவா, இந்த மலை எவ்வளவு அழகா இருக்குல்ல என்றால் யாழ்னி மலையில் நனைந்தபடி. சிவா அவளை தன் குடைக்குள் இழுத்து கொண்டான். அவனது உயரம் அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான குடை போல இருந்தது. மலை எப்பவுமே அழுக்குகளை கழுவு யாழ்னி. இன்னைக்கு என் மனசுல இருந்த அழுக்குகளும் இந்த கண்ணீர் மலையால கழுவப்பட்டுடுச்சு. உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன். இனிமே இந்த சிவா யாரையும் காயப்படுத்த மாட்டான். ஆனா உன்னையும் நம்ம குழந்தையும் யாராவது காயப்படுத்த நினைச்சா அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன் என்றான் அவன் அந்த தீராத காதலுடன். அவன் அவளை நெருங்கி அவளது இதழ்களில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். அது ஆக்ரோஷமான முத்தமல்ல, ஒரு புதிய வாழ்விற்கான ஆத்மார்த்தமான அன்பின் சாட்சி. யாழ்னியின் இதம் வேகமாக துடித்தது. சிவாவின் அந்த மாற்றம் அவளுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. திடீரென்று இடி இடித்தது. யாழினி நடுங்கினாள். சிவா அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். பயப்படாத யாழ்னி, நான் இருக்கேன். உன் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு தெரியும் என்றான். அந்த மழை இரவில் அவர்களின் காதல் மீண்டும் ஒரு முறை பிறந்தது. ஆக்ரோஷமான சிவா இப்போது ஒரு அன்பான கணவனாகவும் பொறுப்பான தந்தையாகவும் உருவெடுத்தான். ஆனால் விவேக் நாயர் ஜெயிலில் இருந்தாலும் அவனது பின்னணியில் இருக்கும் அந்த நிழல் உலக தலைவன் சிவாவின் இந்த மாற்றத்தை ஒரு பலவீனமாக கருதுவான் என்பது அவனுக்கு தெரியும். இதோட அத்தியாயம் 20 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அத்தியாயம் 21 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.